அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن المال حلوة خضرة ومن أخذها بسخاوة نفس بورك له فيها ومن أخذها بإسراف نفس لم يبارك له فيها كالذي يأكل ولم يشبع. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி, எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய தவறுகளை பாவங்களை மன்னித்து அவனுக்கு பிடித்தமான நல்ல அடியார்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்த்து கொள்ளட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பிழைகளை பொறுத்து அவனுக்கு பிடித்தமான நல்ல அடியார்கள் கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை தந்து மருத்துவமனையின் பெருஞ்செலவுகளையும் துன்பங்களையும் விட்டு நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் சந்ததிகளையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபத்துல்லாவையும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமான ரவுதா ஷரீஃபையும் புனிதமான பைத்துல் முகத்தஸையும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபை மீண்டும் மீண்டும் வழங்கி கொண்டே இருப்பானாக. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் பிரகாரம் வாழ்ந்து அந்த கலிமாவையே நம்முடைய வாழ்வின் கடைசி வார்த்தையாக ஆக்கி இந்த உலகத்தை விட்டு திருப்திகரமாக நம் உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள் நமக்கு கல்வி தந்தவர்கள் நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, இன்று மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினமாக நினைவு கூறப்படுகிறது. இஸ்லாம் உழைப்பின் உன்னதத்தை பற்றி, பொருளீட்டுவதும் அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதும் ரெண்டும் நேர் முரணானது கிடையாது, எதிரும் புதிருமானது கிடையாது. சொல்லப்போனால் ஒரு உண்மையான மூமின் உழைப்பாளியாக, பொருளீட்டக்கூடியவராக, நியாயமான முறையிலே அதை தன்னகத்தில் சேர்த்து கொள்ளக்கூடியவராக இருப்பார் என்பதை தான் திருக்குர்ஆனும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நமக்கு எடுத்து சொல்கிறார்கள். பெரும்பாலும் மஸ்ஜிதுகளிலே வெள்ளிக்கிழமை அன்று ஜும்மாவுடைய தினத்திலே சூரத்துல் ஜும்மா என்ற அத்தியாயத்தின் கடைசி 3 வசனங்கள் ஓதப்படுவதை நாம் செவியேற்றிருப்போம். அல்லாஹ் அந்த வசனங்களிலே சொல்லுகிறான், நீங்கள் தொழுகைக்கு ஜும்மாவிற்கு அழைப்போசையை கேட்டுவிட்டால் நீங்கள் வேகமாக பள்ளிவாசலுக்கு வந்துடுங்க, உங்களுடைய வியாபாரத்தை எல்லாம் விட்டுருங்க, நீங்கள் செய்யக்கூடிய தொழில் உங்களுடைய வியாபாரத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு விரைவாக பள்ளிவாசலுக்கு வாருங்கள், அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு ஒன்று சேருங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி 3 வசனத்தில் முதல் வசனத்திலே பேசுகிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். ஜும்மா தொழுகை முடிந்துவிட்டால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், பூமிக்கு போங்கள், அல்லாஹுவின் அருள் கொட்டி கிடக்கிறது, போய் அள்ளி கொள்ளுங்கள். நீங்கள் செய்திருக்கக்கூடியது மிகப்பெரிய வணக்கம். ஜும்மா என்பது மகத்தான ஒரு வணக்கம். ஒரு வாரத்தில் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கிடைக்க பெறுகிற பெரும் பாக்கியம். அதை முடிச்சிட்டீங்க, அதை பூர்த்தியாக்கிட்டீங்க, உட்கார்ந்து கிடக்க வேண்டாம், போங்க பூமிக்கு. உங்களுடைய பொருளாதாரத்தை தேடி நீங்கள் விரைந்து செல்லுங்கள். 2 இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஃபன்தஷிருனா வேகமாக போங்கன்னு அர்த்தம். ஜும்மா தொழுதுட்டா வேகமாக போங்கன்றான். எதை தேடி? பொருளாதாரத்தை தேடி, சம்பாத்தியத்தை தேடி. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான்,
வைதா தகல்தும் வைதா துஈத்தும் ஃபதுஹுலு வைதா தஇம்தும் ஃபந்தஷிரு வலா முஸ்தஅனிஸின் ஹதீஸ். விருந்தோம்பலுக்கு அழைக்கப்பட்டால் போங்கள், போய் சாப்பிடுங்கள். சாப்பிட்டாச்சா வேகமாக கிளம்புங்கன்றான்ல. அங்கேயே உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பது, வள வள தொளதொல என்று வேறு ஏதாவது கதைகளை பேசுவது, அது ஃபித்னாவில் கொண்டு விட்டுவிடும். சில நேரத்தில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு காரணமாகிறோம். பாத்தியா, சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு இன்னைக்கு கம்மி தானே, கொஞ்சம் உரப்பு தூக்கலாகி போச்சு, எங்கிட்டு போய் சொன்னாரோ யாருக்கு தெரியும் என்று ஏதாவது பேசத் தொடங்க அது வேறு ஏதாவது விவகாரங்களில் கொண்டு விட்டுவிடும். எனவே விருந்தோம்பலுக்கு அழைத்தவர்களின் அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும். சாப்பிட்டு முடித்து விட்டால் உடனே இடத்தை காலி செய்த வேண்டும், வேகமாக சென்று விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாதிரி ஜும்மாவுக்கு நீங்கள் வந்தீங்க, தொழுதீங்க, இபாதத்தை முடிச்சிட்டிங்கன்னா வேகமாக போங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை நோக்கி நீங்கள் நகருங்கள், உங்கள் சம்பாத்தியத்திற்காக நீங்கள் மெனக்கெடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பர்களே, நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு அத்தியாயம் சூரா முல்க். அந்த சூரா முல்கிலே அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஸலூலா. அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த பூமியை நீங்கள் பயணிப்பதற்கு சாதகமாக ஆக்கி தந்திருக்கிறார். மேடு பள்ளங்களாக கரடு முரடாக நீங்கள் பயணிக்கவே முடியாது, அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இந்த பூமியை அமைக்கலை. எல்லா இடத்துக்கும் போகலாம், பூமி முழுக்க நீங்கள் பயணிக்கலாம். அப்படித்தான் அல்லாஹ் உங்களுக்கு அதை ஆக்கி தந்திருக்கிறான். எனவே ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலு மிர் ரிஸ்கி. இந்த பூமியின் நெஞ்சுக்கு மேலே, இந்த பூமியினுடைய மார்புக்கு மேலே ஏறி நீங்கள் பயணியுங்கள், அல்லாஹ்வின் ரிஸ்கை தேடுங்கள். அவன் கொட்டி வைத்திருக்கிறான் தன்னுடைய அருளை, அதை தேடி நீங்கள் போய்கொண்டே இருங்கள். அப்படின்னா என்ன சொல்றான்? ஒரு இடத்துல உட்காராதீங்க, பொருளாதாரத்தை தேடி சம்பாத்தியத்தை நாடி நீங்கள் பல இடத்திற்கு பயணிக்கலாம், நீங்கள் பல இடத்திற்கு நீங்கள் பயணம் செய்யலாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பர்களே, உழைப்பு என்பது ஒரு மூமினுடைய மிக முக்கியமான அங்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், எனவே அவன்தானே என்னை படைத்தான், அவனே சாப்பாடு தருவான், அவனே ரிசுக்க தருவான் அப்படின்னு சொல்லி குறைந்த கண்ணோட்டத்திலே அல்லாஹ்வின் நம்பிக்கை என்கின்ற பெயரிலே இப்படி தப்பு கணக்கெல்லாம் போடாதீர்கள். அவன்தான் உங்களை படைத்தான், அவன்தான் உங்களுக்கு ரிசுக்கை தரப்போகிறான். ஆனால் உங்கள் முயற்சி என்ன, உங்கள் தேடல் என்ன, உங்களுடைய உழைப்பு என்ன என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். போங்கள், பயணியுங்கள், உழைப்பிற்காக வேண்டி நீங்கள் செல்லுங்கள். ஹதீஸிலே வருகிறது, தபரானிலே ஒரு செய்தி வருகிறது, கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நான் உங்களுக்கு 2-3 தடவை இந்த செய்தியை சொல்லியிருப்பேன், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், கோடிட்டு காட்டுகிறேன். ஃபஜர் தொழுகை முடிந்தவுடன் ஒருவர் பள்ளியை விட்டு வேகமாக போனார். போய் தனக்கான தன்னுடைய தொழில் சார்ந்த அந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அவருடைய வியாபாரத்திற்கு அல்லது தொழிலை நோக்கி பயணிக்கிறார். தொழுகை முடித்து ராகத்தாக வந்த 4-5 சஹாபாக்கள் அவரை பார்க்குறாங்க. பார்த்தா நல்ல இளவட்ட பிள்ளையாக இருக்கிறார், உடலெல்லாம் நல்ல திடகாத்திரமானவராக இருக்கிறார். இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, 4-5 பேர் பேசிக்கிறாங்க. தொழுது முடித்தவங்க, எப்படி அழகாக இருக்கிறாரு, எம்புட்டு உடல் திடகாத்திரம் இருக்குது, எவ்வளவு இளவட்ட பிள்ளையாக இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய பாதைக்கு வரலாமல்ல, இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் வந்தா, ஜிஹாதுக்கு வந்து போரிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? சும்மா வீட்டில் கிடந்து தூங்கிட்டு இருக்கிறவரை பார்த்து சொல்லலை. அவர் உழைக்க போகிறார், சம்பாதிக்க போகிறார், பொருளீட்ட போகிறார், அதற்காக வேண்டி மெனக்கெட போகிறார். அவரை பார்த்து இப்படி சொன்னவுடன் இந்த வார்த்தை ரசூலுல்லாவுடைய காதிலே கேட்டது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் என்ன கற்பனை பண்ணிருக்கீங்க, அல்லாஹ்வுடைய பாதைனா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய பாதை என்றால் வெறும் ஜிஹாது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பாதை என்று நினைப்பு உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி நினைப்பு இருந்தால் அதை நீங்கள் எரைசரை கொண்டு அழித்து விடுங்கள். அது அல்ல. அல்லாஹ்வுடைய பாதை என்பது வெறும் போர்க்களத்திற்கு மட்டும் வந்து போரிடுவது, அது மட்டும் அல்லாஹ்வுடைய பாதை கிடையாது. சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன் கான ஹரஜ யஸ்ஆ அலா வலதிஹி சிகாரா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். தன்னுடைய பராமரிப்பின் கீழே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்க, தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் வளர்த்து பராமரித்து ஆளாக்கி உருவாக்கி அவங்களுக்கு கல்வியை கொடுத்து அவங்களுக்கான மருத்துவத்திற்கான தேவை ஏற்பாடு செஞ்சு அவங்களுக்கான எதிர்காலத்தை திட்டமிடுவதற்காக வேண்டி இவர் உழைக்க சென்றால் அல்லாஹ்வுடைய பாதையில தான் இருக்காரு. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்கான ஹரஜ அலா அபவைனி ஷைஹைனி கபீரைனி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். வயது முதிர்ந்த தாய் தந்தை பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்கள பராமரிக்கணும், அவங்களுக்கான கடைசி கட்டத்தில் அவங்கள ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கணும்,
அவங்களுடைய நோயினுடைய காலத்தில் அவங்களுக்கான வைத்தியங்கள் செய்யணும், இதுக்கெல்லாம் காசு பணம் வேணும், அப்போ சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தன் வயது முதிர்ந்த பெற்றோர்களை பராமரிக்க ஒருவர் உழைக்கிறார், பொருளீட்டுகிறார், ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்காருன்னு அர்த்தம். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கார். மூணாவதா முக்கியமான ஒரு செய்தி சொன்னாங்க, நீங்களும் நானும் மனசுல இருத்தி பதிவு செய்ய வேண்டிய ஒரு செய்தியை சொன்னாங்க. இன்கான ஹரஜ யஸ்ஆ அலா நஃப்ஸிஹி யஉஃபுஹா ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் சொந்த தேவைக்கு யாரிடத்திலும் கையேந்தி தான் சுயமரியாதையை விற்றக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் உழைக்க போறார். ஒவ்வொருத்தருக்கும் தன்மானம் இருக்குது. அந்த தன்மானத்தை, அந்த சுயமரியாதையை எந்த காலகட்டத்திலையும் நான் இழந்துடக்கூடாது. என் கஷ்டத்திற்காக வேண்டி இன்னொருத்தருடைய வீட்டு வாசலுக்கு போயிடக்கூடாது. அது கூட பிறந்த சகோதரனாக இருந்தாலும் சரிதான், ஏன் ஒருபடி மேலே சொல்கிறேனே, என்னைய பெத்த தகப்பனாக இருந்தாலும் சரிதான், அல்லது நான் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரிதான், நான் போய் அங்கே நிற்கக்கூடாது. என்னுடைய கஷ்டத்தை சொல்லி எதையாவது கொடுவோம்ப்பா அப்படின்னு அதற்காக வேண்டி உழைக்கிறார். ஒருவர் 70 வயதிலே உழைக்கிறார். ஏங்க உங்களுக்கு பிள்ளைங்களாம் இல்லையா, ஏன் இந்த காலத்துலையும் கஷ்டப்படுறீங்க? அவர் பெருந்தன்மையாக சொன்னார், என்னிடத்துல உடலிலே தெம்பு இருக்கு, இருக்கிற வரையும் உழைப்பேன், யாருக்கும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கஷ்டம் கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைகிட்ட போய் கேட்குறோன்றது நல்ல, அவன் கேட்காமையே தர்றவன் தான், ஆனாலும் என் தன்மானத்தை விட்டுட்டு கேட்டி பெற்று அதில் வாழ வேண்டும் என்பது என்னுடைய மனசு எனக்கு தக்கிது. ஏன் இன்னும் தான் இருக்க உடல்ல திரகாத்திரம், சம்பாதிச்சுக்கலாம், உன்னையால என்ன முடியுதோ உழைச்சிக்கோ அப்படின்னு என் மனசு சொல்லுது, அதற்காண்டி உழைக்கிறேன். அன்பர்களே, இதுதான் சுயமரியாதை மிக்க வாழ்க்கை. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, ஒருத்தர் இதுக்காக வேண்டி உழைக்கிறார், இந்த நிலையில இருந்து நான் மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி உழைக்கிறார். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க தெரியுமா? அவர் உழைக்கும் நேரம் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறார். இப்போ பொருளீட்டக்கூடிய விதத்தை அல்லாஹ்வின் பாதை என்று, அபரிமிதமான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வழி என்று தூய இஸ்லாம் மட்டுமே உலகத்திற்கு அப்படி அறிமுகப்படுத்தியது. எனவேதான் வணக்க வழிபாடுகளை ஒரு புறமாகவும் தொழில் செய்வதை, பொருளீட்டுவதை வேறு ஒரு பார்வையிலே பார்க்கக்கூடிய சிந்தனையும் இஸ்லாத்திற்கு கிடையாது. ரெண்டையுமே ஒரே தட்டில் வைத்து பார்க்கிறது. ஒருத்தர் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுறாரு, இபாதத்து, தொழுக, வணக்கம், திலாவத்து, இப்படி ஹஜ்ஜி, உம்ரா என்று இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே கவனம் எடுக்கிறார். காசு பணம் சேர்க்கிறது, சம்பாதிக்கிறது, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான முயற்சிகளை செய்கிறது, அதெல்லாம் பெருசாக அவர் கவனம் இல்லை. உலகம் என்ன சொல்லும்? அவர் வணக்க வழிபாட்டில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர், பெரிய வணக்கசாலி, ஆபித் என்று சொல்லும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை வழியிலே பயணித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஊரை கிராஸ் பண்ணி போகிறாங்க. அந்த ஊரில் ஒருத்தர் இருக்கிறார், அவரை சந்திக்கிறாங்க. யஹ்யாவில் இந்த ஹதீஸ் வருகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவரை சந்தித்து கேட்டார்கள், வாப்பா நீ என்ன பண்ணுற? இதப்பா கேட்போமல்ல, ஒரு குறிப்பிட்ட வயசாச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்போம், என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்போம். அதே மாதிரி கேட்டாங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. நான் பெருமையாக சொன்னார், இபாதத்தில் என்னுடைய நேரத்தை எல்லாம் செலவழிக்கிறேன். அவர் சொன்னார், என்னுடைய நேர காலங்களை எல்லாம் இபாதத்தில், அல்லாஹ்வுடைய வீட்டில் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்கிறேன். அல்லாஹ்விற்காக வேண்டி என்னுடைய நேர காலங்கள் எல்லாம் தொழுகையிலே, வணக்க வழிபாட்டிலே, அல்லாஹ்வுடைய ஃபிக்ரில், அல்லாஹ்வுடைய சிந்தனையில், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய திக்ரில் என் வாழ்க்கை கழியுதுன்னாரு. அடுத்து கேட்டாங்க ஈசா நபி, உன் தேவைக்கு, உன் குடும்பத்தினுடைய தேவைக்கெல்லாம் எப்படிப்பான்னு கேட்டாங்க. நீயும் சாப்பிட்ணும், உன்னையை நம்பி பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருக்குதுங்க, அதுக்கெல்லாம் சாப்பிட்ணும், அதுக்கெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க? நீ பாட்டு இங்கேயே உட்காந்துருந்தா அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? இப்போ அவர் சொன்னார் பெருமையா, எனக்கு ஒரு தம்பி இருக்காரு, அவர் சம்பாதிச்சு தர்றாரு. எனக்கு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் சம்பாதிச்சு எனக்கு தர்றாரு, நானும் சாப்பிட்றேன், என் குடும்பமும் சாப்பிடுது, நான் உழைக்க போகிறதில்லை, நான் பள்ளிவாசலே கடையாக கிடப்பேன். இப்போ ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் திருத்தூதர்களிலே ஒருவர், ரூஹுல்லா என்று பெயர் பெற்றவர். அவர் சொன்னார்கள், உன்னை விட அவர் மேலானவர். நான் உன்னை விட அவர் மேலானவர். நீ நினைச்சிட்டு இருக்கிற அல்லாஹ்வுடைய வீட்டிலேயே உட்கார்ந்து இபாதத் செஞ்சுட்டா நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கிற, கிடையாது. அது மட்டும் பார்ட் இல்லை, இன்னொரு பார்ட் இருக்கு மனிதனுடைய வாழ்க்கையில. உனக்குன்னு நீ வாழணும், உன் குடும்பத்துக்குன்னு நீ உழைக்கணும், உன் குடும்பத்தை பராமரிக்கிறதுக்கு காசு பணத்தை சேர்க்கணும். நீ பாட்டு அல்லா அல்லான்னு பள்ளிவாசல்லே கிடந்தா உன் குடும்பத்தை, உன்னையை நம்பி இருக்கக்கூடிய உன் குடும்பத்தை யாருப்பா பாதுகாப்பா? அவங்களுக்கான தேவைகளை யார்? அல்லாஹ் தான் தேவையை பூர்த்தி செய்கிறவன், அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதற்கான உழைப்பை நீ கொடுக்க வேண்டாமா? அதற்கான வேர்வையை நீ சிந்த வேண்டாமா?
அதற்காக வேண்டி கொஞ்சம் உட்கார்ந்து ஃபிக்ர் செய்ய வேண்டாமா, யோசிக்க வேண்டாமா, அதற்கான திட்டங்கள் நீ வகுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்போ அன்பான சகோதரர்களே, உழைப்பை ஊக்கப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம். கையேந்துவதை வேண்டாம் என்று தடுத்தது. அப்படி மீறி சில பேர் கஷ்டத்தில் வந்து கேட்குறாங்க, கொடுக்க சொல்லுது மார்க்கம். ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, சங்கடத்தில் வந்து நம்மள்ட்ட முன்னாடி நிற்கிறாரு, அவரை உதாசீனப்படுத்தக்கூடாது, அவரை எள்ளி நகையாடக்கூடாது, அவரை ஏளன கண் கொண்டு பார்க்கக்கூடாது. முடிஞ்சால் நம்மளால் ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா கடந்து போயிடணும். அதே நேரத்தில் அந்த மாதிரியான நெருக்கடியை நீங்களே உங்களுக்கு நீங்களே உருவாக்கிக்காதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஒரு யுத்தக்களம் முடிகிறது. சஹாபாக்களிலே ஒருவர், அல்லாஹ் இவருக்கு 120 வயது வரை வாழுகிற வாய்ப்பை தந்தான். 120 வருஷம் வாழ்ந்தார். அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிஃப்ட் என்னன்னா, இவருக்கு 60 வருஷம் குஃபுரில் வாழ்ந்தார். அதாவது இஸ்லாத்துக்கு நேர ஆப்போசிட்டா. பின்னாடி 60 வருஷம் இருக்க இஸ்லாத்தில் வாழ்ந்தார். மொதல் 60 வருஷம் அப்படி குஃபுரில், அடுத்த 60 வருஷம் இஸ்லாத்தில் வாழ்ந்தார். அவருக்கு பேர் ஹக்கீம் பின் ஹிசாம். ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு, ஒரு போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தினுடைய அந்த பொருட்களை எல்லாம், கனிமத் பொருட்கள், வெற்றி கொள்ளப்பட்ட பொருட்களை எல்லாம் பங்கிட்டு கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த ஹக்கீம் பின் ஹிசாம் இருக்காரு, ஒரு பெரிய பணக்காரர் தான், ஆனால் கொஞ்சம் காசுகளை எல்லாம் இழந்துட்டார். நபி கிஃப்டா இது அள்ளி கொடுக்கும் பொழுது இவர் போய் கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் எனக்குன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி பழக்கப்பட்டவங்க கிடையாது, கொடுத்தாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் வந்து சொன்னார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு அப்படின்னாரு. மறுபடியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. வாங்கி மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் கை நீட்டினார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு வேணுமே இன்னும் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் கேட்க கொடுத்துட்டு கடைசியில் அவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒரு செய்தி சொன்னாங்க. இன்னல் மால ஹுல்வத்துன் ஹதிரத்துன், பொருளாதாரம் இருக்குதப்பா, அது ரொம்ப பசுமையானது, இனிமையானது. காசை பார்க்க சந்தோஷமா இருக்கும், கல்லால் சேர மகிழ்ச்சியாக இருக்கும். உண்மைதான், சம்பாதிக்க நமக்கு திருப்தி வரத்தான் செய்யும், சந்தோஷம் வரத்தான் செய்யும். ஆனால் பொருளீட்டும் பொழுது, காசு பணத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மனிதனின் மனநிலைமை எப்படி இருக்க வேண்டும்? அமன் அகதஹா பி சகாவத்தி நஃப்சின் பூரிக லஹு ஃபீஹா, யார் பரந்துபட்ட எண்ணத்தோடு காசு பணத்தை சேர்க்கிறாரோ, அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த காசு பணம் எனக்கு மட்டும் சொந்தம் இல்லை, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு, எனக்கு கீழே யாரெல்லாம் அல்லாஹ் நியமிச்சிருக்கிறானோ, இல்லாதவங்க, கடனாளிகள், சிரமத்தில் இருக்கக்கூடியவங்க என்று என்னால் யாருக்கெல்லாம் கொடுப்பதற்கு அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அவர்களுக்கெல்லாம் இதை நான் வழங்க போகிறேன் என்ற எண்ணத்தில் கொடுக்கிறது அடுத்த கட்டங்க. வைக்கும் பொழுது விசாலமான எண்ணத்தை வச்சிடணும். அவர்களுக்காக வேண்டி நான் சேர்க்கிறேன் காசை என்ற எண்ணத்தில் ஒருவர் சேர்த்தால், ஒருவர் பொருளீட்டினால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பூரிக லஹு ஃபீஹா, அல்லாஹ் அதிலே அவருக்கு பரக்கத் செய்து விடுவான். அடுத்து சொன்னாங்க வமன் அகதஹா பி இஸ்ராஃபி நஃப்சின், குறையாவே சேர்க்கிறார். எப்படி குறையாவே? பத்தாத, இது பத்தாத, இன்னும் வேணுமே, பத்தாத, இன்னும் வேணுமே, எனக்கு மட்டும்தானே பத்தும், என் குடும்பத்துக்கு எப்படி பத்தும், இப்போ மட்டும்தானே பத்தும், அடுத்த மாதம் எப்படி பத்தும், இந்த சீசனுக்கு மட்டும்தானே பத்தும், அடுத்த சீசனுக்கு என்ன செய்கிறது, இந்த வருஷம் மட்டும்தானே பத்தும், அடுத்த வருஷம் என்ன செய்கிறது, அப்போ பத்தாத என்று குறை எண்ணத்தோடே ஒருவர் சேர்க்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லம் யுபாரக லஹு ஃபீஹா, எம்பிட்டு காசு அவர் சம்பாதிச்சாலும் அல்லாஹ் அதில் பரக்கத்தே கொடுக்க மாட்டான். பரந்துபட்ட எண்ணம், விசாலமான எண்ணத்தில் ஒருவர் பொருள் ஈட்டினால் அவருடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்வான். குறை எண்ணத்தோடே ஒருவர் காசு பணத்தை சேர்த்தால் அவர் எவ்வளவோ சேர்ப்பார். நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை ஜீரோக்கள் வேண்டுமானாலும் சேர்த்து போட்டுக் கொள்ளுங்கள், ஆனால் அதிலே பொருளாதாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை தரமாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸை எப்போ கேட்டாங்களோ, ஹக்கீம் பின் ஹிசாம் அன்னையிலிருந்து அவங்க மௌத்தா போகிற வரைய அடுத்து யார்கிட்டையும் போய் கை நீட்ட மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பத்தாதுன்னு போய் கை நீட்டினா அல்லாஹ் பரக்கத் தர மாட்டான். அப்படி சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொன்னாங்க. வயிறார ஒருத்தர் சாப்பிடுவார், ஆனால் வயிறே நிறையாது. சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார், ஆனால் அவர் வயிறு நிறையவே நிறையாது. சாப்பாடுன்னா குறிச்ச நேரத்தில் சாப்பிடும் பொழுது வயிறு நிரம்ப வேண்டும், ஆனால் சாப்பாடு உள்ளே போய்கொண்டே இருக்கிறது, வயிறு நிரம்புவதாகவே தெரியவில்லை. அப்படித்தான் அவர் கல்லா கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது, ஆனால் அவருக்கு மனதிலே நிறைவு ஏற்படவில்லை. காசு பணங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறது, ஆனால் மனதிலே தன்னிறைவு வரவில்லை. பிறருக்கு இன்றைய சிந்தனை அவருக்கு வரவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அதில் பரக்கத்து இல்லைன்றதுக்கு அடையாளம் அதுன்னாங்க. இப்போ அன்பான சகோதரர்களே, கையேந்தக்கூடாது, சுயமாக உழைக்க வேண்டும் என்கின்ற முறையை கற்றுக் கொடுத்து
உழைக்கும் பொழுது ஒருவருடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வழியையும் காட்டி கொடுத்தவர்கள் முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் சாப்பிடுகிற உணவிலேயே சிறந்த உணவு எது என்று ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டால் நபி சொல்வார்கள், ஒருவர் கையால் உழைத்து சாப்பிடுவது. உழைப்பு எந்த உழைப்பாக இருக்கட்டும், ஹலாலான விதத்தில் இருக்கிறதா, அவ்வளவுதான். அதான் அங்கே பார்வை. இது கீழ்மட்டமான வேலையாச்சே, அது உயர்மட்டமான வேலையாச்சே அப்படின்லாம் பார்வை இஸ்லாத்தில் கிடையாது. ரசூலுல்லாஹ் பேசி இருக்கிறாங்க, தன்னுடைய நுபுவத்தினுடைய ஆரம்ப கட்டத்தை சொல்கிறாங்க. நான் ஆரம்ப கட்டத்தில் ஆடெல்லாம் மேய்ச்சிருக்கேன் அப்படின்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்களுமா ஆடு மேய்ச்சிங்க? அது எப்படி பார்வைன்னா, இப்போ ஆடு மேய்க்கிறது என்னமோ ஒரு விதமான குறையான வேலையை போன்று ஒரு எண்ணத்தால் கொஞ்சம் சுருங்கிய நிலையில் சஹாபாக்கள் கேட்குறாங்க. இப்போ ரசூல் சொன்னாங்க, உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே அந்த ஆடு மேய்க்க வேண்டும் என்கின்ற பணியை செய்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலை என்பது ஒருவருடைய பார்வையை பொறுத்தல்ல, ஒருவரின் எண்ணத்தை பொறுத்திருக்கிறது. அவருடைய எண்ணத்தில் என்ன இருக்குது? இந்த உழைப்பை நான் வேர்வை சிந்தி உழைக்கிறேன், இதனால் எனக்கு கொஞ்சம் இதிலிருந்து வருமானம் கிடைக்கிறது, அதை வைத்து என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் தற்காத்துக் கொள்வேன் என்ற எண்ணத்தில் சரியான பாதையிலே மார்க்கம் அனுமதித்த விதத்திலே அவர் உழைத்தால் எந்த வேலையும் குறை கண்கொண்டு பார்க்கப்படக்கூடிய வேலை இல்லை என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தார்கள். எனவேதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சொன்னாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தெரியுமா செஞ்சாங்க? உருக்கு சட்டைகளை தன்னுடைய கையால் தயாரிப்பாங்க, போர் கவசங்களை செய்தார்கள், செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தினார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், எத்தனையோ நபிமார்கள் உழைச்சிருக்காங்க, உழைப்பாளிகள் நிறைய நபிமார்கள் இருக்காங்க. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அவர்கள் ஒரு தச்சராக இருந்தார்கள், கப்பலை அவர்களே தான் கட்டினார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அவங்க ஒரு டெய்லராக இருந்தாங்க, துணிகளை தைக்கக்கூடிய டெய்லராக இருந்தாங்க. முதல்ல டெய்லர் என்கின்ற அந்த துணியை தைக்கக்கூடிய பணியை உலகத்தில் அறிமுகம் செய்து கொடுத்தவர்கள் ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இப்படி பல நபிமார்கள் பல பணிகளை வேலைகளை சுயமாக செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை மட்டும் இங்கே குறிப்பிட்டு காட்டுவதின் நோக்கம் என்ன தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அரசராக இருந்தார், மக்களை ஆளக்கூடிய அரசராக இருந்தார். அவர் நினைத்திருந்தால் தன்னுடைய அரச கசானாவிலிருந்து தனக்கான ஊதியத்தை பெற்றிருக்கலாம், அல்லது தனக்கான தேவைகளை அதிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஆனால் அப்படி எந்த சிந்தனையும் இல்லாமல், அதிலே துளியளவும் கையை வைக்காமல் சொந்தமாக உழைத்து பொருளீட்டினார். எனவே உழைத்து சம்பாதிப்பது தான் அந்த உழைப்பு என்பது. இன்றைக்கு வேர்வை சிந்து உழைத்தினாலும் உழைப்பு தான், மூளையை கசைக்கு பிழிந்து உழைத்தாலும் உழைப்பு தான். உழைப்பிலே இரண்டு விதமான உழைப்புகள் இருக்கிறது, ஹார்ட் ஒர்க் இருக்கு, ஸ்மார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா? வெளியிலே சென்று வெக்கையோடு வெயிலோடு சுத்தி வந்து உழைப்பதும் பொருளீட்டுவதும் ஒரு உழைப்பு, ரூம்லேயே உட்கார்ந்து ஏசி ஹால்லேயே உட்கார்ந்து உழைப்பதும் ஒரு உழைப்பு தான். அது அவர்கள் மூளையை கசைக்கு பிழிந்து கடினமான நிலைகளிலே அந்த சமயங்களிலே அவர்கள் தங்களுடைய யோசனையை வைத்து அல்லது தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அறிவாற்றலை வைத்து கல்வியை வைத்து உட்கார்ந்து யோசித்து அவர்கள் அது சார்ந்த விஷயங்களிலே அந்த துறையிலே பயணிக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் உழைக்க வேண்டும். உழைத்து வருகிற சம்பாத்தியம் தான் சிறந்த சம்பாத்தியம் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பர்களே, உழைப்பாளர்கள் இந்த தினத்திலே, இந்த மே 1ஆம் தேதி இஸ்லாம் எந்த அளவுக்கு இதை ஊக்குவிக்குது என்பதையும் பார்த்தோம். அடுத்து முக்கியமான பார்வை, பொருளீட்டுவது என்கின்ற விஷயத்திற்கு வரும் பொழுது எப்படியாவது காசு பணத்தை சேர்த்தரணும் அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு பரவலாக இருக்கிறது. குறுகிய காலகட்டத்திலேயே காசு பணத்தை சேர்த்து விட வேண்டும், சம்பாத்தியத்தை நாம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு சேர்த்து விட வேண்டும் என்கின்ற சிந்தனை. அதனால் எப்படி வந்தால் நமக்கு என்ன, ஏதோ நம்முடைய கைகளிலே காசு பணங்கள் சேருகிறதா அம்பிட்டு தான் என்ற சிந்தனைகள் இருக்கிறது. அன்பர்களே, மார்க்கம் காசு பணத்தை சேர்க்க அனுமதிக்கிறது, ஆனால் அதை சரியான முறையில் சேர்க்க வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் கொடுக்குது. எப்படி சம்பாதிச்சேன்ற ஒரு கொஸ்டின் நமக்கு எல்லாத்துக்கும் இருக்குது, அல்லாஹ்ட்ட கேட்பான். அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் நிற்க வைத்து 5 கேள்வி அல்லாஹ் கேட்பான். 5 கேள்வி, அதில் 2 கேள்வி பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது, காசு பணம் சம்பந்தப்பட்டது. நீ எப்படி காசை சம்பாதிச்ச அதையும் எனக்கு லிஸ்ட் கொடுக்கணும், நீ எப்படி அதை செலவு செஞ்ச அதையும் சொல்லணும். சம்பாதிச்ச வழி சரியா, நீ செலவு செஞ்ச வழி சரியா, இந்த 2க்கும் பதில் சொல்லாத வரை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களுடைய கால் பாதம் இருந்த இடத்திலிருந்து நகரவே நகராது நாங்கள் சொல்லலாம். அப்போ எப்படியும் வந்தால் சரி, எதையோ செய்தால் சரி, ஏதோ கொஞ்சம் காசு பணங்களை சேர்த்து நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்தால் சரி என்கின்ற சிந்தனை தவறானது. வரக்கூடிய வழி சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் சேர்க்கக்கூடிய காசு பணத்தில் கொஞ்சம் கவனக்குறைவோடு இருந்தால் அதன் பாதிப்பு நம் ஈமானை பஞ்சராக்கிவிடும்.
நம்முடைய இறை நம்பிக்கையை கொஞ்சம் அசைத்து விடும். சொல்ல போனால் நம்முடைய இபாதத்திலே இன்பம் இல்லாமல் போய்விடும். தொழுகையிலே நாட்டமே வரவில்லை, நல்ல விஷயத்தின் மீது ஈடுபாடே வருவதில்லை, பாங்கு சப்தத்தை கேட்டால் தொழ வேண்டும் என்ற அக்கறையும் சிந்தனையும் துளியும் வரவில்லை. பள்ளிவாசலுக்கு போனால் எப்போதா வெளியே போறது அப்படின்ற சிந்தனை எனக்கு இருக்கு. அப்படின்ற நிலையில் யாரெல்லாம் இருக்கிறோமோ ஒரு கணம் பின்னால் போய் நம் பொருளீட்டும் வழி சரியாக இருக்கிறதா என்று மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏன்னா காசு பணம் சேர்ப்பதிலே ஒருவருக்கு கவனக்குறைவு இருந்தால் அல்லாஹ் முதல்ல அட்டாக் பண்றது எது அப்படின்னா அவருடைய இபாதத்தை கட் பண்ணுவான். இபாதத்தில் இன்பம் கிடைக்காது, அவருடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு வராது, அக்கறை இருக்காது, பெருசா ஒரு ஒரு மனம் லயித்தெல்லாம் அவருக்கு ஈடுபாட்டோடு செய்ய மாட்டார். எனவே அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். காசு பணம் சேர்ப்பது என்பது மார்க்கம் அனுமதித்தது என்றாலும் அதை முறையாக சேர்க்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் மிகச்சிறந்த அறிஞர், மார்க்க பேரறிஞர் அவர். ஆனால் அதே நேரத்தில் பெரிய தொழிலாளி, வியாபாரி, பெரிய வியாபாரி, நல்ல துணி வர்த்தகம் செய்தவர். பண்டல் பண்டலாக அவருக்கு வியாபாரம் நடக்கும். ஒரு நாளைக்கு டன் கணக்கில் நடக்கும். ஒரு நாள் ஒரு பெரிய பண்டல் வந்துச்சு, ஒரு பெரிய பண்டல். அவருடைய வியாபார கூட்டாளி ஹப்ஸுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த பண்டல் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, ஓகே, ஆனால் இந்த பண்டலில் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, ஒரு சில துணிகளில் கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, அதை சொல்லி தான் நீங்கள் விற்கணும், சரியா? நீங்கள் பாட்டு எல்லாத்தையும் விற்று வந்துடக்கூடாது. இந்த பொருள் இந்த குறிப்பிட்ட துணிகளிலே கொஞ்சம் சேதாரம் இருக்குது, அதை சொல்லி அதற்கான ரேட்டை லெஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. போனவர் போய் கடை போட்டார். அன்னைக்கு அமோக வியாபாரம். வந்தவர்கள் எல்லாம் எந்த பேச்சும் இல்லாமல் பொருளை எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. கண் இமைக்கும் நேரத்திலே கொண்டு போன மொத்தமும் வித்து தீர்ந்து போனது. ரொம்ப சந்தோஷத்தோட ரெட்டிப்பான லாபத்தை கொண்டு வந்து இமாம் அபு ஹனீஃபாட்ட ஹப்ஸ் அவர்கள் கொடுத்த உடனே அவங்க கேட்டாங்களாமா, சரி காசு நல்ல லாபமா? நல்ல லாபம். சரி நான் சொன்னதை செஞ்சீங்களா? இந்த குறிப்பிட்ட 2-3 துணியில கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு, அதை சொன்னீங்களான்னு கேட்டாங்க. ஹப்ஸ் சொன்னார், தலையில கை வச்சா, ஐயோ மறந்துட்டனே அப்படின்னாரு. வியாபாரத்தினுடைய பரபரப்பில் அதை சொல்றதுக்கு மறந்துட்டனே அப்படின்னாரு. அதில் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்மளால தான் என்ன சொல்லி, சரி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு என்ன செய்யறது, நம்ம தெரிஞ்சா செஞ்சோம், தெரியாமல் செஞ்சு போட்டோம், சரி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு தௌபா செஞ்சுக்கணும், சரிப்பா விடு பார்த்துக்கலாம், உனக்கான பங்கு நீ எடுத்துக்கோ, எனக்கான பங்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நகர்ந்து போயிருப்போம். இது சாதாரண சராசரி மனிதர்களின் நிலைப்பாடு. இமாம் ஆச்சு அவங்க, இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, இன்னைக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவுன்னு கேட்டாங்க. இவ்வளவுதான். இதற்கு போட்ட முதல் எவ்வளவு? இவ்வளவு. இன்னைக்கு கிடைச்ச மொத்த லாபத்தும் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்யும். மொத்த லாபத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா செய்யுங்கள். காரணம், நாம் செய்தது பெரும்பாலும் நாம் செய்த வியாபாரத்தில் பெரும்பகுதி நல்ல விதத்தில் தான் செஞ்சிருக்கிறோம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம கவனக்குறைவாக இருந்துட்டோம். வாங்கினவருடைய மனசு எப்படி பாடுபட்டிருக்கும், வாங்கிட்டு போய் நல்ல பொருள் நினச்சி வாங்கினோமே, இப்படி டேமேஜான நம்ம கையில் கொடுத்துட்டாங்களே. நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது அது நம்ம நினச்ச மாதிரி இல்லைன்னா எவ்வளோ வலிக்குது உள்ளம். இப்படி ஏமாத்தி விட்டானே, நல்ல மாதிரி தானே காட்டினா, நான் ஃபோனில் பார்த்தபோது நல்ல மாதிரி தான் தெரிஞ்சிச்சு, ஆனால் கையில் வந்தோடனே வித்தியாசமாக இருக்குதே, படுக்காடி பயிலுக, ஏமாத்துக்கார பயிலுக என்று நமக்கு நாமே சொல்லி நாம் ரொம்ப மனசில் குமுறுவோம் இல்லையா? அந்த மாதிரியான குமுறல் அவருக்கு ஏற்பட்டிருக்குமே. அப்படி குமுறி கிடைச்ச காசு எனக்கு வேணுமா? அது என் மொத்த காசையும் ஒம்பாக்கி போயிடும், வேண்டாம், அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்க. நாங்கள் அதில் தப்பு பண்ணி வர முடியல. அன்பான சகோதரர்களே, காசு பணம் தேவைதான், நம் வாழ்வாதாரத்தை நகர்த்துவதற்கு உள்ளபடியே பணமும் பொருளாதாரமும் அவசியமும் தான். ஆனால் அது முறை தவறி நம் கல்லாக்களில், நம்முடைய பைகளிலே, ஜேப்புகளிலே, நம்முடைய லாக்கர்களிலே சேரும் பொழுது இருக்கிற நல்லதையும் சேர்த்து வீணாய் ஆக்கிவிடும். எனவே பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு ஊக்கப்படுத்திய மார்க்கம் அதை எவ்வாறு முறையாக செய்ய வேண்டும், அது விஷயத்திலே கவனம் இல்லை என்றால் நீங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படாத நபராக ஆகிவிடுவீர்கள். ஒரு சஹாபி கேட்டார், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நான் துவா செஞ்சா அல்லாஹ் உடனே எனக்கு கபூல் செய்யணும், என்ன செய்யறதுன்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க, அத்தீப் மத்அமக், உங்கள் பொருளாதார வழியை சரியாக்கி கொள்ளுங்கள். சரியா பொருளாதாரத்தை சேருங்க, சம்பாதிங்க, உழைங்க, பொருளீட்டுங்க, அதை முறைப்படி செய்யுங்க. முறை தவறி செஞ்சிட வேண்டாம். எந்தவித அசுத்தமும் உங்கள் பொருளாதாரத்தில் கலந்து விட வேண்டாம். அசுத்தம் என்றால் என்ன? நஜீஸ் சேர்றதா? கிடையாது. முறை தவறிய விதத்தில் காசு பணங்கள் நம்மிடத்தில் சேருவது. அப்படி சேர்ந்தால் நீங்க எம்பிட்டு தான் கண்ணீர் விட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாலும் உங்க துவாவுக்கு எந்த வேல்யூமே அல்லாஹ்ட்ட இல்லை, எந்த விதமான பதிலும் உங்களுக்கு கிடைக்காது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த தொழிலாளர் தினத்தன்று நாம் நினைவு கூற வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள் இதுதான். அல்லாஹுவின் திருத்தூதரும் அல்லாஹும் பொருளீட்ட சொல்லியிருக்கிறார்கள்.
அதை முறைப்படி நெறிப்படுத்தி நாம் அதை ஈட்டும் பொழுது, அதிலே இருக்கக்கூடிய சிந்தனைகளை சரி செய்து கொள்ளும் பொழுது, மார்க்கம் அனுமதித்த விதத்திலே நாம் அதை நம்முடைய உள்ளங்களிலே எண்ணங்களாக ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது, அதனால் கிடைக்கக்கூடிய பலனும் பரக்கத்துகளும் பெரிது. அதனால் கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் மிக அரிதானது, மிகவும் மேன்மையானது என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சிந்தனையோடு வாழுகிற நல்ல தௌஃபீக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருளட்டுமாக. ஆமீன். வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.